வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பல கனவுகளுடன் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு குழந்தைகளையும் கவனித்துக்கிட்டு இதுக்கு இடையில எப்படியாவது நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட மாட்டோமா அப்படின்னு போராடுற எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குற ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சும்மா தானே இருக்க. ஸோ இந்த வார்த்தையை கேட்காத ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவே மாட்டீங்க. கனவுகளை சிதைக்கிற மாதிரி 1000 பேர் 1000 வார்த்தையை சொன்னாலும் அவங்க எல்லார்ட்டையும் போய் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இவ்வளோ காம்படிட்டர் இருக்காங்க, நான் இதில் இவ்வளோ நம்பரில் நான் பாஸ் ஆகணும், அப்போ தான் நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும், அந்த மாதிரி நீங்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்க சிம்பிளாக இதெல்லாம் எல்லோரும் பண்ணுறாங்க உன்னால் முடியாதா அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற டயத்தில் அவங்க சொன்ன அந்த வார்த்தையை சும்மா தானே இருக்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி மோட்டிவேட்டடாக அதை எடுத்துக்கிட்டு உங்களோட ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஜாப் வாங்குறது அப்படிங்கிறது தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 8 டிப்ஸு சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த இயர் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிற அந்த 8 டிப்ஸை கரெக்டாக ஆர்டர் படி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட் யுவர் கோல். நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்கிங் ரிலேட்டட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் கரெக்டாக பண்ணணும். இல்லை டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக படிக்கிறீங்க அப்படின்னா அதில் நமக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு கோ ஆன் த ஃப்ளோவில் போனோன்னா அது எந்த யூஸும் இல்லை. ஸோ நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறதுல நமக்கு கிளியரான டிசிஷன் இருக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் குரூப் 4 எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த போஸ்டிங் நம்ம எடுக்கணும், எந்த போஸ்டிங்கில் போய் நம்ம ஜாப் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற வரையும் நீங்கள் கிளியராக பிளான் பண்ணணும். டிப் பார்த்தீங்கன்னா, சிலபஸ். ஸோ ரீட் த ஃபுல் சிலபஸ். ஸோ நம்ம என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அந்த சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதில் கொடுத்துருக்க சிலபஸ் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் உங்கள் வாலில் ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ சிலபஸில் எந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கோலும் செட் பண்ணிவிட்டேன், நம்ம சிலபஸும் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா, கலெக்ட் யுவர் புக். ஸோ அந்த சிலபஸ் ரிலேட்டடான புக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும். நம்ம என்ன தான் ஃபோனை பார்த்து படிச்சுக்கலாம், பிடிஎஃப் வச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னா அதில் ஏதாவது அந்த டைம் தான் நமக்குன்னு ஏதாவது இன்ஸ்டாகிராம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரலாம், இல்லை மெயில் வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், படிச்சுட்டு இருக்கிறத கோ ஆன் த ஃப்ளோவில் படிப்போமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்னடா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியில் நம்ம போய் அதை ஓப்பன் பண்ணுவோம். அப்படியே நம்மளுக்கு அதில் ½ அன் ஹவர் ஒரு 15 மினிட்ஸ் டைம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ எந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்க ஆரம்பித்தாலும் உங்கள் கையில் புக் இருக்கணும். ஸோ சோர்ஸ் ஆஃப் புக்ஸ் நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஷாப்பில் பக்கத்தில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ அங்கே போய் நீங்கள் புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி படி. 4th டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, மேக் யுவர் ஷெட்யூல். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் மேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெய்லி ஷெட்யூல் போடலாம், இல்லை மந்த்லி ஷெட்யூல், இல்லை வீக்லி ஷெட்யூல், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷெட்யூல் மேக் பண்ணணும். ஸோ அந்த ஷெட்யூல் படி நீங்கள் கரெக்டாக அந்த ஷெட்யூலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரணும். நீங்கள் மேக்ஸில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த மேக்ஸ் சப்ஜெக்டை நீங்கள் டெய்லி அந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் இன்க்ளூட் ஆகிற மாதிரி ஷெட்யூல் மேக் பண்ணணும். ஸோ டெய்லி மேக்ஸ் போடும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்குள்ளே நீங்கள் அந்த சப்ஜெக்டை கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனி இம்பார்ட்டன்ட் கொடுத்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே நீங்கள் ஃபுல் சப்ஜெக்டையும் கவர் பண்ணி முடிக்கணும். இந்த டிப் பார்த்தீங்கன்னா, ஃபாலோ யுவர் பிளான். ஸோ போட்ட ஷெட்யூல் படி நம்ம அந்த டேக்குள்ளே என்ன படிக்கணுமோ அதை படித்து முடிச்சிடணும். இன்கேஸ் உங்களால் அந்த டேயில் படிக்க முடியாமல் போச்சுன்னா அந்த டேயை நீங்கள் அடுத்த டேக்கு கன்வெர்ட் பண்ணி ஸோ 2 டேக்கு உள்ளதை அன்றைக்கே படித்து முடிச்சிடணும். ஸோ நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பேர்டன் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய டேயில் என்ன படிக்கணுமோ அதை கரெக்டாக படித்து முடிச்சிருங்க. ஸோ இப்படி கரெக்டாக டெய்லி படித்து முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ண மாதிரியும் ஆகும். ஸோ 5th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டாபிக் வைஸில் ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணி அதை எழுதி படிக்கணும். ஸோ இப்படி பண்ணுறனால உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், ரிவிஷன் பண்ணுறப்ப அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு நோட்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு தெரியலனா நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதை கூட காப்பி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு படிக்கலாம். ஸோ 7th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் ரிவிஷன். ஸோ நீங்கள் போட்ட ஷெட்யூல் படி 1 வீக் ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படித்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த வீக்கெண்டில் நீங்கள் படித்த அந்த 1 வீக் ஃபுல்லாக படித்ததை நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம எந்த அளவு ரிவிஷன் பண்ணுறோமோ அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. ஸோ சக்ஸஸ் பண்ண எல்லா பீப்புளும் சொல்கிறதும் ரிப்பீட் ரிவிஷன் தான். நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு 5 டைம் படிக்கிறீங்கன்னா அது 10 டைம் ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு நீங்கள் படித்ததும் மறக்காமல் இருக்கும். 8th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட். ஸோ ஒரு சப்ஜெக்ட் முடித்ததும் அந்த சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால உங்களோட தப்பை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். நீங்கள் படிக்கிறதோட ரொம்ப முக்கியமான விஷயம் டெஸ்ட் எழுதி பார்க்குறது தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு அகாடமியில் நீங்கள் டெஸ்ட் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லைனா நிறைய யூடியூப் சேனல் ஃப்ரீயாக டெஸ்ட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் எதுலையாவது நீங்கள் கலந்துட்டு கரெக்டாக நீங்கள் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி முடிக்கலாம்.
ஸோ 9th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மேலே சொன்ன அந்த 8 டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ நான் சொன்ன 8 டிப்ஸை கரெக்டாக ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, காரணம் சொல்கிற யாரும் சக்ஸஸ் ஆனதில்லை, சக்ஸஸ் ஆன யாரும் காரணம் சொல்கிறதில்ல. ஸோ முயற்சி ப்ளஸ் பயிற்சி ஈக்குவல் டு வெற்றி. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.